வணக்கம். 50வது முறையாக செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மிக பெரிய அளவில் சோதனையாக செந்தில் பாலாஜி அவர்கள் கதை முடிய போவதாகவும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை செந்தில் பாலாஜிக்கு காத்து கொண்டு இருப்பதாகவும் அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தன. ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அண்மையில் நெஞ்சுவலியின் காரணமாக ஓமந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். ஓமந்தூர் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அவர்கள் காணொளி மூலமாக காட்சி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை 29ஆம் தேதி வரை, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. ஆனால் 50வது முறையாக மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கை மீண்டும் தள்ளி வைப்பதாகவும் நீதிபதி அள்ளி அவர்கள் தற்பொழுது வாதங்களை முன்வைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையில் முன்வைத்தும் 50வது முறையாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை நீட்டித்துள்ளார். குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், அதிமுகவின் அமைச்சராக இருந்தபொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக கூறி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தார். இது நமது அனைவருக்கும் தெரியும். ஏன் தற்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும். அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது கோவையில் மேடை போட்டு செந்தில் பாலாஜி அவர்களை கடுமையாக விமர்சனமும் செய்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது நேரடியாக திமுகவில் இணைந்து கொண்டார் செந்தில் பாலாஜி அவர்கள். திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்த பொழுது மின்சாரத்துறையும் மதுவிலக்கு ஆயத்தீர்வையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். அது எதற்காக என்று நமது அனைவருக்கும் தெரியும். ஒரு பைசா என்றால் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் அதிலும் எப்படி லாபம் அடிக்கலாம், கமிஷன் பெறலாம் என்பதை கணக்கு வைத்து கொண்டிருப்பவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள். மின்சாரத்துறையும் மதுவிலக்கும் இரண்டிலுமே வருமானம் வரக்கூடிய துறை என்ற காரணத்தினால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முக்கியமான பதவியை கொடுத்து அழகு பார்த்த ஸ்டாலின் அவர்கள் எதிர்பாராத விதமாகத்தான் அமலாக்கத்துறை அவர்களது ரீஎன்ட்ரியும் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது 7 ஆண்டுகள் வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பார் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்.